சார் வெயிட் சார். ஏய் நான் உட்காருண்ணா. ஏய் போட்டோகிராஃபர் உட்காருண்ணா. ஓகே எடு. அவர் உட்கார சொன்னா. யாரா? விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பிரசன் நான் சொன்னா அதனால பிச்சைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வேற இது வேற. திறமை இருந்தால் நம்ம நெகட்டிவ் பார்க்குற மாதிரி நெகட்டிவ் டைட்டில் வச்சாலும் ஓடிடும். திறமை இருந்தால் பேரில் பிச்சை இருந்தாலும் இசையமைத்து ஒரு கோடிசன் ஆயிடுவார். அப்புறம் இவருக்கு எனக்கு ஒரு ராசி இருக்குது. இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். ஒரு 3 படம் இசையமைச்சிருக்காரு. ஒன்று ரூ, அடுத்து இஎம்ஐ, இன்னொன்று கொட்டுறவன் போயிட்டு இருக்கு. இது மூலம் நான் நடிச்சிருக்கேன். அப்போ பிச்சைக்கு எனக்கு தான் ராசி. அப்போ இது அப்போ பார்த்து நடித்தேன். நம்ம இன்னைக்கு பிச்சை சொன்ன யோசிச்சுமே, அப்போ இந்த பிச்சை செய்ய நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோமே, அப்போ பிச்சைக்கு நமக்கும் ஒரு ராசி இருக்குது. அதனால் பிச்சை வந்து வாழ்த்துனேன். நிறைய படம் நீங்கள் வந்து நிறைய 10, 20, 30, 100 கூட எடுக்கணும். அப்போ நான் நடிக்க முடியும். உங்களுக்கு ஒரு ராசி இருக்குல்ல. அப்புறம் இல்லை ஆதவனின் ஆதங்கம்னு வைக்கலாம் சார். அண்ணா நீங்கள் ரொம்ப என்னை ஃபீல் பண்ண வச்சியே. நான் கூட என்னடா ஃபஸ்ட்டு ஒரு படம் சொல்கிறாரு, ஒரு படத்தான் கூப்பிட்றாங்க போல இருக்கு. நல்ல திறமையான ஆள். அந்த ஸ்பாட்டில் டேரக்டாக அப்பப்போ கவுண்டர் அடிப்பார். அவ்வளோ திறமை இருக்குது, அவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது. இவர் பயன்படுத்திக்காம என்னடா வருஷத்துக்கு ஒரு படம் தான் அப்படிங்கிறாங்க. அந்த பிளாக் பண்ணி சும்மா இருக்கும். இது நண்பு சார். எப்போவுமே நண்பர்களாக தான் நமக்கு பிரச்சனை இருக்குமே. கூட இருக்கும் தான் அப்படி விரிப்பான். காய்க்குள்ள சொல்லியிருந்தாரு பேட்டி இல்லை முந்தாரி முடிச்சல 4 துரோகின்ட்டு. அது மாதிரி கூட இருந்த பிளாக் பண்ணி சும்மா அப்புறம் ஒரு ஃபீல் பண்ணிட்டாரு. நான் நினச்சேன் சரி யாராவது நீ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் படம் இருந்துச்சா நம்ம ஆதவங்க சொல்லணும், சரி எப்போ நல்லா திறமைசாலிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிளாக் பண்ணி அவர் யூஎஸில் இருக்கார் சார். அவர் எப்போ வருவாரோ அப்போ நடிச்சுட்டு அப்போ கிளம்பிடுவார். அவர் சரி ஓகே இது வேறு மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட் நம்ம அப்போ எனக்கு போச்சு. எனக்கு அப்போ நிறைய சம்பாதிக்கிறாரு. அவர் யூஎஸ் செட்டில் ஆகிட்டாரு. அவர் இந்திய குடிமனே இல்லை, முதல்ல தமிழ் குடிமனே இல்லை. அவர் யூஎஸ் இந்திய குடிமனுக்கு நான் ஏன் போராடணும். அப்புறம் நான் வந்து ஒரு அண்ணினா நினச்சிட்டேன். அப்புறம் அவர் ஆதவன், நான் அஜித் மாதிரி வருஷம் ஒரு படம் பண்ணுவேன். அவர் காரஸுக்கு போயிட்டாரு, ஒரு படம் பண்ணார். நீ யூஎஸ்க்கு போய்ட்டு ஒரு படம் பண்ணுறீங்க. இது நாங்கள் பண்ணுவோம் நடிங்க. நீங்கள் உங்கள் ஆசைக்கு போயிட்டு ஒரு படம் பண்ணணும், நாங்கள் எப்படி பண்ணணும். இதுக்கப்புறம் யூஎஸ் ப்ரோக்ராம் கட் பண்ணுங்க. 6 மாதம் இங்கேயே இருங்க. நீங்கள் சொன்னதில் நீ இந்திய குடியுரிமையே போயிட. அதனால் 6 மாதம் இங்கே இருங்க. அந்த இந்திய குடியுரிமையை ரெனியூ பண்ணுங்க. ரெனியூ பண்ணிட்டு 4 படம் நானே வாங்கி தந்துடுறேன். எத்தனை பேர் இருக்காங்க எல்லோரும் பொறுப்பு. பிளாக் பண்ணி அந்த பிளாக் அவர் உடனே லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வேணான்னாங்க. அது அவங்க வேணான்னாங்க. இவர் அப்புறம் பிளாக் பண்ணி நீ பாண்டி கொடுக்குங்க. அது பாண்டி சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது. அடுத்தவங்க கட் பண்ணுறதுலேயே இருக்குது. அவர் வாய்ப்பை கட் பண்ணுறாரு, இவர் ஒரு பட்டத்தை கட் பண்ணுறாரு. ஆனால் பிளாக் பண்ணியே மாற்றவே முடியாது. ஏன்னா பிளாக் பண்ணிக்கிறது அவர் உருவ கலருக்காக வச்சு. அதனால் அது சேர்ந்து சார், அது சேர்ந்து தான் பிளாக் பண்ணி. அப்புறம் இந்த படத்தில் ஒரு பாடல் அதுதான் வந்தாங்க. முதல்ல எழுதி வாங்கிட்டு அப்புறம் நடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த பாட்டு தான் அந்த அஸ்கு புஸ்கு மட்டும் பாட்டு. நான் ஃபஸ்ட்டு ஒரு டைப்பை எழுதினேன். அவங்க எல்லோரும் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இல்லை சார் நீங்கள் விஜய் படத்தில் ஓப்பன் சாங் எழுதுவீங்களே. ஆமாம் அது மாதிரி பவர்ஃபுல்லாக வேணும். அது விஜய்க்கியா? இல்லை சார் அந்த மாதிரி ஒரு சாங் வேணும் சார். சரி நான் விட்டேன். சரி ஆசைப்படுறாங்களே சரி ஒன்று அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு ஆனால் இந்த பேர் தான் பிச்சை, நம்மளை பிச்சை எடுத்துட்டாரு. ஆமாம் சார் டென்ட்டுக்கு வாங்குங்கிறாரு. இன்னைக்கு டென்ட்டுக்கு வாங்குங்கிறாரு சார். கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு இப்படி தானே. அப்போ தான் நிறையா இங்கிலீஷ் வார்த்தைலாம் போட்டு எனக்கு அனுப்பியாச்சு. நான் டவுட்டில் இருந்தேன். அப்புறம் சாங் போட்டு கேட்டாங்க. போட்டு காட்டணும் போது இன்னும் பயம் இருந்துச்சு. விஜய் சார் மாதிரி பாட்டு எழுத சொல்லும்போது அவர் பயம் இல்லை. சாங் போட்டு காட்டும்போது எனக்கு விஜய் சார்
பேசுறது வந்து போகுது. என்னடா இங்கே டெம்பிள் அடிச்சிருக்காங்களே நினைச்சேன். இவன் புது ஹீரோ புதுசு இன்னொன்று போகிறாங்களேன்னு பயம் இருந்துச்சு. அப்புறம் முடிச்சுட்டு போட்டு காட்டினாங்க. மாஸ்டர் சுரேஷங்கர் சூப்பர் சார், பெண்டு கட்டிட்டார். அவர் அப்படி வச்சிருப்பாங்க இவ்வளோ இருக்கு. ஏஆர்எஸ் படத்தில் விஜய் சார் இப்படி ஆடினாரோ அது மாதிரி முட்டி போட்டு பரண்டு என்ன ஆட வைக்கணும் அங்கே பிட்ட போட்டாங்க இவ்வளோ இருக்கு. அவர் சொல்லி பார்த்துருப்பாரு தம்பி உண்டு நீங்கள் அதுவும் கொடுக்கும். ஆனால் சார் நல்லா ஆட வச்சிருக்கு சார். ஒரு புது இருந்தளவுக்கு ஆட மாதிரி தெரில. ஒரு நல்ல ஒரு சாங் சில புதுசு ஆடுறவங்க போது நமக்கு கொஞ்சம் ஓவராக தெரியும், மிகையாக தெரியும். இந்த பாட்டு பார்க்கும்போது ஒரு புதுமுகம் இந்த மாதிரி ஆடிக்கான்னு தெரில. யதார்த்தமாக நல்லா அமைஞ்சு வச்சு வாழ்த்துக்கள் சதாசிவம். ஆனால் இவர் ஏன் அஸ்டன் சொல்கிறாரு? ஆனால் இவர் ஏஸ்டன் மாதிரி இல்லை, அவர் பாய்கர் அஸ்டன் மாதிரி இருக்கார். நம்ம உள்ளே டேரக்ஷன் தான் ஒதுக்கிட்டோம். ஏதோ என் படத்துக்கு ஒரு சீன் வருமே அவ்வளோதான். இவர் வந்து பாய்கர் அஸ்டன் நடிச்சுட்டு தான் இவர் இருந்திருக்காரு. சும்மா நம்மளை சொல்கிறது குருநாதன்ட்டு. பாய்கர் தான் அவரே டைரக்டர், அவரே ஹீரோ. அது மாதிரி அவரே டைரக்டர், அவரே ஹீரோ. அப்போ நீ வந்து பாய்க்கிறதோட அஸ்டன்ட் தான், அவரோட அஸ்டன்ட் தான். அவன் உனக்கு வந்து மானசிக குரு பாய்க்கிற சார் தான். இண்டஸ்ட்ரிக்கே அவர் தான், உங்களுக்கும் அவர் தான். சார் வந்து வாழ்த்துறதே உங்களுக்கு பெரிய பாக்கியம்ப்பா. அப்புறம் இந்த இஎம்ஐ டைட்டில் வருவோம் சார். சீக்கிரம் முடிச்சிடறேன் சார். சார் எப்படா முடிப்பான், இவன் வேறு ஆரம்பிச்சிட்டானே. 2 நிமிஷம். ஏன்னா எல்லாம் பேசி விட்டு படத்துக்கு பேசி வச்சுக்கலாம். இவங்க கொடுக்கணும் அப்படியே என்ன சார் வந்து வேலையை பண்ணாம விட்டீங்க. இஎம்ஐல நிறைய சொல்லிட்டாங்க. இதில் என்னென்னா அந்த இஎம்ஐ வந்து ஆம்பளைக்கு பைக் வாங்கிடுவாங்க, காரை வாங்கிடுவாங்க, வீட்டை வாங்கி கொடுவாங்க. பைக்கை வாங்கிவிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் நல்லா கட்டுவாங்க. அதுக்கப்புறம் 3-4 வருஷம் கட்ட மாட்டாங்க. அவங்க காலையில் டிஃபன் சாப்பிட்டு நல்லா சோத்தை கட்டிக்கிட்டு அந்த இஎம்ஐயில் அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவா ஆஃபீஸ்க்கு. எத்தனைக்கு 8 மணிக்கு கிளம்பிடுவாப்புல. கரெக்டாக 9 மணிக்கு வருவான். டிங் டிங்மா கதை தூக்கிறது யார்? அவர் ஒய்ஃப். இஎம்ஐ வாங்குறது கணவன். அவன் வந்து அவன் பட்ட டார்ச்சராக இருக்கணும். உங்களுக்கு அது பேசுகிற தோட்டம் இருக்கும்ல, ஆதர் மாதிரி தான் பேசுகிறது அப்படி இருக்கும். எங்கே உங்கள் புருஷன் எப்போ வருவார்? ஃபோன் பண்ணுங்க. அப்புறம் இல்லைங்க அது ஃபோன் எடுக்க மாட்டார், நாங்கள் ஃபோன் எடுக்க மாட்டார், நீங்கள் முன்னாடி எடுங்க. போடுங்கம்மா, ஸ்பீக்கர் போடணும். அது ஸ்பீக்கரில் போடலாம். இதை அப்புறம் எப்படி சமாளித்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் வரும் 4 மணி போல் வந்துட்டாரா அவங்க புருஷன் போனவர் நைட்டு 12 மணி வந்தால் கூட அவங்க கலவிட மாட்டாங்க. ஒய்ஃபு லேட்டாக வந்தால் கூட அவங்க கலவிட மாட்டாங்க. இவன் வந்து கலப்பார். இன்னும் வரல புருஷன். அது சரி மறுநாள் 2 3 நாள் கழிச்சு இவன் வந்து வெளில அடிப்பான். அந்த மாதிரி கதவு திறக்கிறதா வேணாமா? வந்துருக்குது யார்? சொந்தக்காரன் வந்திருக்கானா, இல்லை ஒரு கடன் கேட்டிருந்தாங்க கடன் கொடுக்க வந்திருக்கானா? அப்போ திறக்காம போச்சுன்னா இப்போ டென்ஷனில் வந்து யாரும் பார்க்குறன்ட்டு அதுக்கப்புறம் மொட்டை மண்ணு எட்டி போவான். அவன் பைக் அது நிற்கும். அது நிற்பானா? திறக்கவே மாட்டான். பயம். 1 hour கழிச்சு பார்ப்பாங்க. வெளியவே நிற்பான். கது திறக்க முடியாது. பயம். இதில் புருஷன் லோனில் வாங்கி பைக்கை வாங்கி அவன் கிளம்பி போயிட்டான். ஆஃபீஸ் நிம்மதியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே வந்து ஏன் எனக்கு வசூல் பண்ண வராங்கல்ல, இங்கே மாட்டிட்டு ஒரு பொம்பளை யோசிச்சு பாருங்க சார். அது எதிர்கொள்றது யாரு? லேடிஸ். அப்போது நம்ம ஈமானிட்டு நம்ம பைக்கை ஓட்டி சர்க்கு போயிடும். இங்கே பதில் சொல்கிறது, வெளியே வர முடியாமல் நிற்கிறது, அவன் அசிங்கமாக கேவலமாக கேட்பான். ஒரு ஸ்டேஜில் போவான்றான். என் புருஷன் நீ பேச மாட்டியா? அந்த பொண்ணு என்ன பண்ண முடியும்? இஎம்ஐ ஆம்பளைங்க வாங்குற இஎம்ஐயால் பாதிக்கப்படுறது பெண்களுக்கு தான் புரிஞ்சுக்கணும்.
நாளைக்கு நம்ம இல்லைன்னா லேடிஸை டார்ச்சர் பண்ணுவாங்க, அவங்க அசிங்கம் பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் ஒன்றே தப்பிச்சாங்க. என்னென்னா நிறைய பேர் என்ன ஆச்சுன்னா 5 மணி 6 மணிக்கு வரான், 7 மணிக்கு வருது இருந்துச்சு, 7 மணிக்கு வெளியடிக்கிறது கவர்த்துட்டுருது. அப்புறம் இதில் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் இப்போ ஒரு சட்டம் வந்திருக்கு. 6 மணிக்கு மேலே இந்த இஎம்ஐ வசூல் பண்ணவங்களாம் வீட்டுக்கு போகக்கூடாது, இந்த ஃபோன் பண்ணிலாம் டார்ச்சர் பண்ணக்கூடாது. 6 மணி 6:00க்குலாம் வந்து இவங்க வந்தாங்கன்னா, கடன் கட்டு வந்தாங்கன்னா போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதனால நிறைய பேர் தப்பிச்சாங்க. கரெக்டாக அவங்க ஆஃபீஸுக்கு முடிச்சுட்டு வெளியே டீலாம் சாப்பிட்டு டைம் பார்க்குறது 7 மணி ஆச்சா, அதுக்குள்ள வீட்டுக்கு வர்றது. இது வரைக்கும் இது போனதுலேருந்து இது வர வரைக்கும் சமாளிக்கிறது லேடிஸ். அது கொடு, நீ வா 25,000 சம்பளம், நீ லோன் ஆசைப்பட்டு லோன் காரே லோனை வாங்கிவிட்டு மாதம் 20,000 லோன் கட்டுற, மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 5,000. இந்த 5,000த்தில் ஒரு குடும்பத்தையும் சமாளிக்கணும், வாங்கின லோனுக்கு இஎம்ஐ வாங்கி வசூல் பண்ணுவாங்கல்ல இவங்களையும் சமாளிக்கணும். அது பொங்கல் என்ன பண்ணும்? இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத இந்த இஎம்ஐ படம் சொல்லியிருக்கு.